நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்கிட்டு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள் மாநில முதல்வர்களா தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல்ஸ். வேற கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். ராமதாஸ், டிடிவி தினகரன் ரெண்டுவரையும் வந்து அமித்ஷாவை பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட்டை வந்து டிடிவி தினகரன், பாமக போன்ற கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு. அண்ணா திமுக ஸ்பீடா போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்குது. தேர்தல் வந்து பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவார். வருகின்ற பொழுது பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்கிட்டு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள் மாநில முதல்வர்களா தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல்ஸ். வேற கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். ராமதாஸ், டிடிவி தினகரன் ரெண்டுவரையும் வந்து அமித்ஷாவை பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட்டை வந்து டிடிவி தினகரன், பாமக போன்ற கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டியிடுறோம். எங்க அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியிலிருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க எப்படி இருக்குது. நன்றி, வணக்கம். ஏறத்தாழ வந்து தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போ 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒன்று, இந்த பக்கம் வந்து சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் வந்து போட்டியிடுறாங்க. களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. எங்களுக்கு அண்ணா திமுக ஸ்பீடா போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்குது. தேர்தல் வந்து பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு
தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவார். வருகின்ற பொழுது பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.